ஜின்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு 3 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்ட் 4 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு நேரம் தான் நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் அவருக்கு நடந்த உண்மையான ஜின் அனுபவத்தையும் ஜின்கள் பத்தின நிறைய தகவல்களையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வீடியோ ஜின் பார்ட் 4 பத்தி பார்க்கலாம். நமக்கு இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ண நம்மளோட ஃபாலோவர் சேலத்தை சேர்ந்தவர் அவரோட பேரை ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு 4 மந்த்ஸ் ஜமாத்து போயிருக்காரு. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஒரு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. உண்மையான கதையே இங்கே தான் ஆரம்பிக்குது. 4வது மாதம் அவர் ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. காலையிலே போயிட்டார். ஆந்திராவிலே அது ரொம்ப பெரிய பள்ளிவாசல், ரொம்ப பழைய பள்ளிவாசலும் கூட. பழைய பள்ளிவாசல்னா நிறைய இடம் சிதைவடைஞ்ச நிலையில் இருக்குது, இன்னும் கட்டாமல் அப்படியே இருக்குது. அந்த ஒரு பள்ளிவாசலில் தொழுகக்கூடிய மக்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவு. அந்த பள்ளிவாசலில் எங்கே வேணாலும் படுக்கலாம், ஆனால் சென்றா மட்டும் படுக்கக்கூடாது. அவர் கூட போயிருந்த எல்லாருமே இருக்கக்கூடிய மூலைகள், அதாவது கார்னரில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்னர் ஃபுல்லாகிருச்சு. அந்த ஒரு நிமிஷம் அவர் எடுத்த முட்டாள்தனமான ஒரு முடிவு தான் இந்த வீடியோக்கான காரணமே. கார்னர்லாம் ஃபுல்லாகிருச்சுன்னு ஃப்ரீயாக தானே இருக்குன்னு சொல்லி சென்ட்ரா படுத்திருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு தூங்கும்போது உருளக்கூடிய பழக்கம் கிடையாது. ஆனால் தூங்கும்போது சென்றா படுத்த அவர் எந்திரிக்கும் போது உருண்டு போய் வேறு இடத்துல இருந்திருக்காரு. இது 1 நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ந்து 7 நாள் நடந்திருக்கு. மொத்தம் 10 நாள் அந்த இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. இது வரைக்கும் அவர் ஷேர் பண்ணியிருந்த விஷயம் நார்மல் தான். இதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம்தான் இந்த வீடியோக்கான ஹைலைட்டு. 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் திரும்பி சென்றாவே படுத்திருக்காரு. அவர் தூங்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே அவரோட காலை பிடிச்சி செவத்திலே தூக்கி அடிச்சிருக்கு. பயத்தில் கத்த ஆரம்பிச்சிருக்காரு. சுற்றி தூங்கிட்டு இருந்த எல்லாருமே எந்திரிச்சு என்னாச்சு, எங்கே படுத்திருந்த அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அவர் நான் சென்ட்ரா படுத்தேன் அப்படிங்கிறத சொன்னோன்னா அவங்க சொன்ன விஷயம் இவருக்கு பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் படுத்திருந்த அந்த சென்ட்ரு பிளேஸில் தான் ஜின்கள் தொழுக வருமா. சரியா 7 நாள் வரைக்கும் இவரை உருட்டி விட்டு வார்னிங் கொடுத்துருக்கு. அதை மீறியும் இவர் 8வது நாள் படுத்தனால இவரை தூக்கி வீசி இருக்கு. இது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இது ரம்ஜான் மாதங்கிறனால நைட்டு ஒரு 1 மணிக்கு பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுக்கு போயிருக்காரு. அவர் தொழுக ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே அவருக்கு பின்னாடி ஒரு ஜின்னும் அவரோட சேர்ந்து தொழுதுகிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ண அவருக்கு உள்ளுக்குள்ள என்னதான் பயம் இருந்தாலும் அவரோட தொழுகையை ஃபுல்லாக முடிக்கிறாரு. முடிச்ச அடுத்த நிமிஷம் தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்திருக்காரு. இன்னும் சின்ன பற்றி நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.